சோதரங்கர்த்தாவே பிதாகமான பரிசுத்தாவே சப்பா நீரே ஈரோடு மெய்யான தேவனாண்டவர் சப்பா நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாண்டவர் சப்பா உங்கள் மகிமையுள்ள கரத்தில் எங்கள் தாழ்த்துறாண்டவர் சப்பா ஆண்டவரே இந்த தியானிக்க உங்களுடைய வசனத்தை உங்களை தியானிக்க எனக்கு உதவி செய்தவைக்கு ஆவியான உதவி செய்வதற்கு கொடானப்படுகின்ற சப்பா. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் விசுவாசம், ஜெபம். அது ஜெபம், விசுவாசம், இது ரெண்டையும் தியானித்து அதன் மூலம் செயல்படுவது. அதை குறித்து நாம் இப்போது தியானிக்கப் போகிறோம். விசுவாசத்தை பற்றி சொல்லும் பொழுது யோபு 13:15 யோபு 13:15 யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். இப்படியாக யோபுவை பற்றி நமக்கு தெரியும். யோபு ஒரு பெரிய செல்வந்தராக அந்த நகரத்தில் வாழ்ந்து வந்த மனிதர். அவர் எல்லாவற்றையும் திடீரென்று எல்லாவற்றையும் இழந்து அது அனுமதிக்கப்பட்ட பிசாசின் மூலமாக அவர் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய ஜீவனை மட்டும் இழக்காமல் அது மிகவும் கொடூரமான ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கார். அந்த நிலையில் ஆண்டவரை அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை விசுவாசிப்பேன் என்று சொல்கிறார். அப்படியாக விசுவாசம் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஆண்டவரை 100% விசுவாசித்தால் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரிடம் ஒரு பிசாசு பிடித்த மனிதனை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவருடைய தந்தை, என் மகனை இந்த பிசாசு அலைகழித்து அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொல்ல பார்க்கிறது என்று சொல்கிறார். அவர் சீஷர்கள் அவரை அந்த பிசாசு பிடித்த மகனை கொண்டு வருகிறார்கள். அப்போது ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிறார், நான் இதை செய்ய இதை என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று அவரை கேட்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு 99% அந்த விசுவாசம் அவர் விசுவாசம் இருக்கிறது, 1% அவிசுவாசம் இருக்கிறது. அதை அவர் சொல்கிறார், என்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போட நீங்கள் உதவி செய்து எனக்கு இந்த பிசாசை விரட்டும் என்று கேட்டுக்கொள்வார். அதன்படி ஆண்டவராக கடவுள் என்று அவருடைய விசுவாசத்தின்படி அந்த பிசாசை விரட்டுகிறார். இப்படியாக ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி, விசுவாசம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவரிடம் நம்ம எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும், 100% நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதாவது ஆண்டவர் வசனத்தை சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்தால் மலையே பெயர்ந்து போல் சொல்லி கடுகளவு விசுவாசித்தாலும் மலையை பெயர்ந்து போய் என்று கடல் பெயர்ந்து போய் விழு என்று சொன்னாலும் அது விழுந்துவிடும். அது அப்படியாக நீங்கள் ஆண்டவரை நீங்கள் 100% விசுவாசித்து ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் முழுமையாக நடக்கும். இதற்கு ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பிரசங்கம் கேட்டார் ஒரு தாய்மார் ஒருத்தர், ஒரு பிரசங்கம் கேட்டுவிட்டு அதில் அவர் சொன்னார், நீங்கள் மலையே 100% விசுவாசித்து மலையே பிறண்டு போ என்று சொன்னாலும் அது நகர்ந்து போய்விடும் என்று அவர் சொன்னார். இதை கேட்டுக்கொண்டு வந்த அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு மலை ஒன்று இருந்தது. அதன் மூலயமாக சில பிராணிகள் அவங்க வீட்டில் தொல்லை கொடுத்து கொண்டு இருந்தது. அவர் அதை கேட்டுக்கொண்டு வேகமாக வீட்டுக்கு வந்தார். தன்னுடைய சமையலறை கதவை திறந்து அந்த மலையை பார்த்து, ஏசு நாமத்தில் நீ இந்த இடத்தை விட்டு பிறண்டு போ, நகர்ந்து போ என்று கட்டளை கொடுக்குறேன் சொல்லிவிட்டு உடனே அந்த கதவை உடனே சாத்தி விட்டு போய் படுத்து விட்டார். அவர் செய்தது, அவர் சொன்னது எல்லாம் சரிதான். அவர் படுத்த பின்பு இரவு முழுவதும் அவர் தூங்கவில்லை. இப்படி படுத்து இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் காலையில் எழுந்து வந்ததை பார்த்தார். அவர் இரவு தூங்கும்பொழுது அவர் நினைத்தார், மலை பிறந்து எந்த பக்கம் செல்லும், பின்பக்கம் செல்லுமா இல்லை முன்பக்கம் செல்லுமா இல்லை வேறு வழியாக செல்லுமா, எப்படி இந்த மலை நம்ம வீட்டை பக்கமே வந்து பிறந்து வருமா என்று அவர் பெரிய சந்தேகத்தில் ஆகிட்டு இரவு முழுவதும் தூங்காமல் அந்த தூக்கத்தில் காலையில் வேகமாக எழுந்து சென்றதை பார்த்து அந்த மலை நகரவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது, நாம் 100% ஒரு விஷயத்தை விசுவாசித்து ஆண்டவர் நாமத்தில் சொல்லி அந்த காரியத்தை நாம் செய்தால் அந்த காரியம் வாய்க்கப்பெறும். நம்மிடம் 100% விசுவாசம் இல்லை என்றால் அந்த காரியத்தை நாம் ஜெயம் கொள்ள முடியாது. இதில் விசுவாசம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். விசுவாசம், இந்த விசுவாசத்திற்கு இன்னொரு ஒரு
ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஒரு 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 தந்தைக்கு 2 குழந்தைகள் இருந்தன. அந்த குழந்தைகளுக்கு முதல் குழந்தைக்கு ஜெபம் என்று பெயர் வைத்தார். 2வது குழந்தைக்கு விசுவாசம் என்று பெயர் வைத்தார். 2வது குழந்தை அப்போ அந்த விசுவாசம் பெயர் வைத்தார். எப்போது அவர் அந்த வயது வளர்ந்து அந்த பிள்ளை அவர் 2வது ஸ்கூலுக்கு அனுப்பினார். படிக்க போகவில்லை. 4வது கூட நின்று விட்டார், படிக்கவே இல்லை. அதனால் அந்த முதல் பிள்ளை ஒரு பாஸ்டரை பார்த்து கேட்டார், எனக்கு ஒரு திருமணம், என் பையனுக்கு ஒரு திருமணம் செய்து வையுங்கள், திருமணத்துக்கு பெண் பாருங்கள். ஆனால் அந்த பெண் அதற்கான தகுதிகளை அவர் சொன்னார். அந்த பெண் ஒரு டிகிரி படித்திருக்க வேண்டும், நல்ல ஆங்கிலம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், இந்த மாதிரி சில கண்டிஷன்களை சொன்னார். இதை கேட்டதும் அவர் சிரித்து விட்டார். அவர் சிரித்ததும் அவர் உடனே சொன்னார், நீங்கள் சொல்வது சிரிப்பது எனக்கு உண்மைதான் தெரிகிறது என்று, நீங்கள் அந்த விஷயத்தை நான் சொன்ன பிறகு நீங்கள் அந்த மகனுக்கு என் தம்பிக்கு வரன் பார்ப்பது செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் என்னுடைய தம்பி 4ஆம் வகுப்பு தான் படித்திருக்காது, உண்மைதான். அவருக்கு நீங்கள் இந்த மாதிரி நான் தகுதிகளை கேட்டால் நீங்கள் சிரிப்பது உண்மைதான். ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால், நீண்ட வேலை கிடையாது, எங்கு சென்றாலும் அந்த அவர் படிப்புக்கு எந்த வேலையும் கிடைப்பதில்லை. அவர் வீட்டில் வச்சுருந்தார். ஒரு நாள் ஒரு பேப்பர் பார்த்தார். பேப்பரில் ஒரு வெளிநாட்டு தூதரகத்தில் வேலை வாய்ப்பு எடுப்பதாகவும், அதற்கு நேரில் ஆட்கள் ஏதோ ஒரு ஹோட்டலில் எடுக்கிறாங்க, அந்த நேரில் வரவும் என்று சொல்லி ஒரு பேப்பர் கட்டிங்கை படித்தார். அந்த பேப்பர் கட்டிங்கை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் அந்த தூதராலயத்துக்கு ஒரு ஃபைலில் அதை வைத்துக்கொண்டு வேலைக்கு சேர்க்கிறார். வேலைக்கு சென்றால் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க செல்கிறார்கள், வேலை கிடைத்தவர்கள் போகிறார்கள். இப்படியா கடைசியில் உட்கார்ந்து கடைசியாக அவர் உள்ளே செல்கிறார். செல்லும்போது என்ன இவரை பற்றி கேட்கிறார்கள், என்ன படித்திருக்கீர்கள். அவருக்காக கூட தமிழ் டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய ஒருத்தர் நீங்கள் என்ன படித்திருக்கீங்க, உங்கள் ஃபைலை காட்டினா அந்த பேப்பர் கட்டிங் மட்டும் இருக்கிறது. இது எந்த சர்டிஃபிகேட்டுமே இல்லாமல் எப்படி நீங்கள் வேலை கேட்கிறீர்கள் கேட்டதுக்கு அவர் சொன்னால், நான் படிக்கவில்லை, நான் தான் படித்தேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கள், நான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய தயாராக இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கவில்லை, அதனால் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், இங்கே இந்த மாதிரி 4வது படித்தவர்களும் ஒரு வேலையும் கிடையாது, இங்கே மற்ற படித்தவர்கள் இருக்கிற வேலை கிடைக்கிற இடம், அதனால் நீங்கள் செல்லுங்கள். திரும்ப அவர்களே கெஞ்சினார், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கள். அவர் கெஞ்சினா அவர் நீங்கள் வெளியே போக என்று தெரிவித்தரும்போது அவர் மிகவும் வெளியே வர முயற்சி பண்ணும்போது ஒரு வேலைக்காரர் ஒருத்தர் ஸ்டாப் என்று சொன்னார். அவர் சொன்னவரே அவர் உடனே கூப்பிட்டு உட்கார வைத்தார். வைத்ததும் இவர் அப்பாயிண்டட் என்று சொன்னார். இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. நாம் என்ன படிப்பும் இல்லை, இந்த இடத்தில் படித்தவர்களுக்கு மட்டும்தான் வேலை என்று சொல்கிறார்கள், எப்படி நம்மளுக்கு வேலை கிடைத்தது என்று சொல்ல, இது என்ன இது வித்தியாசமாக இருக்குது என்று இவர் அந்த தமிழ் படித்தவர்கள் எனக்கு எப்படி வேலை இருக்குது என்று சொல்கிறாரு, இது என்ன இது காரியம் என்று கேட்டதுக்கு அவருடைய விலைக்கு சொல்லியிருக்கிறார். இது தூதரக ஆலயம், இங்கே ஆங்கிலத்தில் ஃபைல்கள் நிறைய இருக்கும். இந்த ஃபைல்கள் படிக்க தெரியாத ஒருத்தர் தான் அந்த ஃபைல்களை படிக்க முடியாது. அவரே கேட்ட கேள்வி, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா? நோ. உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நோன்று சொல்லிவிட்டார். அதனால் உங்களுக்கு வேலை உண்டு நிச்சயம் என்று சொன்னதுனால அவர் ஆங்கிலம் தெரியாது என்று படிப்பு வேலை கொடுக்குறார் என்று கேட்டதுக்கு, இந்த இடத்தில் ஆங்கிலம் தெரிந்திருந்தால் நீங்கள் முக்கியமான ஃபைல்கள் இங்கே இருக்கிறது, ரகசியங்கள் இருக்கும், இதெல்லாம் இவரை நீங்கள் படித்து விட்டால் அது பின்னர் பிரச்சனையாக இருக்கும். அதனால் சொல்கிற வேலையை மட்டும் செய்யணும், அதை எடுத்து துடைக்க வேண்டும், இது பண்ண வேண்டும். அதற்காக தான் உங்களுக்கு இந்த வேலை. உடனே இவருக்கு ஆச்சரியமாகிவிட்டு, சரி இந்த வேலைக்கு டெய்லி அவர் வேலைக்கு செல்லும் பொழுது கோட்டு டை போட்டுக்கொண்டு தான் இந்த வேலைக்கு செல்கிறார். இவருடைய கூட இருக்கிற ஆச்சரியமா இருக்கு, இவர் கோட்டு டை போட்டுக்கொண்டு. அதனால் இப்பொழுது நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, இப்பொழுது இந்த மாதிரி ஒரு வேலைக்கு செல்கிறவருக்கு நீங்கள் நல்லா படித்த ஒரு பெண்ணை பார்க்கலாம் என்று இவர் ஒத்துக்கொண்டார். இப்படியாக அவருடைய விசுவாசத்தின் மூலம் அந்த வேலைக்கு சென்று அவர் அந்த வேலையை பெற்றுக்கொண்டது நீங்கள் விசுவாசம். அதனால் நீங்கள் விசுவாசித்தால் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசம் தான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவரிடம் ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதுக்கு நம் முதல் படி விசுவாசிக்க வேண்டும். அதை முழுமையாக விசாரித்து ஆண்டவரிடம் ஒப்படைத்து, ஆண்டவரே முடித்துக் கொடுங்கள் என்று சொன்னால் முடித்து கொடுத்து விடுவார். அப்படி பைபிள் அப்படி சொல்கிறது, ஆண்டவர் வார்த்தை மாறாத தேவன். அதனால் நீங்கள் விசுவாசித்து 100% விசுவாசித்து ஆண்டவரிடம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து அந்த விசுவாசம் செய்து ஜெபம் செய்வது.
ஜெபம் செய்தால் நீங்கள் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தின் நிமித்தம் ஒரு ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்தை பற்றி ஒரு வசனத்தை சொல்லி இந்த ஜெபத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு 5:15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும். அதாவது விசுவாசத்தை நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை நீங்கள் ஜெபம் செய்து அதை பெற்றுக்கொள்ள முடியும். நாவின் வசனம் சொல்கிறது, நாவின் அதிகாரத்தில் தான் மரணமும் ஜீவனும் உண்டு என்று. உங்களுடைய நா எதை உச்சரிக்கிறதோ அதை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதனால் நீங்கள் ஜெபம், அதாவது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், இமைப்பொழுதும் சொல்லுகிறார். ஜெபத்தின் முக்கியம். அன்னால் தன்னுடைய நிந்தைக்கு ஆளாய் மிகவும் வேதனையாக துன்பமாக இருந்தது. ஆண்டவர் பாதத்தில் வந்து கண்ணீர் விட்டு ஜெபம் செய்தார். இரவு முழுவதும் கண்ணீர் விட்டு ஜெபம் செய்தார். அந்த ஜெபத்தின் மூலம் அவர் ஒரு மலடியாக இருந்த ஒரு குழந்தை, சாமுவேல் என்ற குழந்தையை பெற்றுக்கொண்டார். அப்படியே உண்டு. ஜெபத்தின் மூலம் நிறைய பேர் பெற்றுக்கொண்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஜெபத்தை ஏறெடுத்தால் அதன் மூலம் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது உங்களுக்கு நீங்கள் தேவையை நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்களுக்காக வேறொருத்தர் ஜெபம் பண்ணுவார் என்று நீங்கள் தேடிக்கொண்டு சென்றால் அது உங்களுக்கு வாய்க்கப்படுவது கஷ்டம். ஏனென்றால் நம் வைத்த வலிக்கு நாம் தான் மருந்து சாப்பிட வேண்டும். நீ உனக்கு உடல் சரியில்லைன்னா நாம் மாத்திரை சாப்பிடணும். அடுத்தவர் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படும். அதனால் உண்மையிலே ஒரு ஜெபத்தின் மூலம்தான் நீங்கள் உங்களுடைய கஷ்டமான காலங்கள், துன்பம் வரும் காலங்களிலோ இல்லை உங்களுக்கு தேவைகளுக்காகவோ நீங்கள் நேரடியாக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல விஷயங்கள் வேதத்தின் மூலயமாக நாம் அந்த ஜெபத்தின் மூலயமாக நமக்கு விசுவாசமுள்ள ஜெபம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசமுள்ள ஜெபத்தின் மூலயமாக விசுவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணி அறிக்கை செய்தால் அந்த காரியத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் அது அவசியமான ஒன்று. ஆண்டவரிடம் நாம் கேட்பதற்கு ஒரு முக்கியமான வழி நேரடியாக ஜெபம் பண்ணுவது. அதனால்தான் ஆண்டவர் பிதாவிடம் பேசும் பொழுது இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்தில் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்தார். அவர் ஜெபம் பண்ணி பிதாவுடன் நேரடியாக பேசிக்கொண்டிருந்தார். இப்படியாக தன்னுடைய காரியங்களை எல்லா பைபிளில் எல்லாரும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தார். எல்லோரும் ஜெபம் பண்ணி தங்களுடைய ஆண்டவர் பாதத்தில் ஜெபம் பண்ணி விழித்திருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டது நிறைய காரியங்கள் நீங்கள் சாட்சிகள் பார்க்க முடியும் பைபிள். ஆனால் நீங்களும் உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய பிரச்சனைகள் மாறுவதற்காக, உங்கள் சூழ்நிலை மாறுவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ளலாம். அது விசுவாசமுள்ள ஜெபம் உங்களுக்கு 100% வெற்றியை கொண்டு வரும். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி காரியத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வது. அதுக்கடுத்து நாம் தியானிக்க வேண்டியது, நாம் விசுவாசித்து ஜெபம் செய்து அதன் மூலயமா ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை வாய்ப்பதற்காக வழியை திறப்பார். அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இப்பொழுது நம்ம செயல்பட வேண்டிய நேரம். நீங்கள் செயல்பட்டால் அந்த காரியம் வெற்றி அடையும். ஆனால் விசுவாசித்து அறிக்கை ஜெபம் செய்து நீங்கள் செயல்பட வேண்டும். செயல்படாத சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் எந்த உதவியும் செய்ய மாட்டார். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிக்னல் காட்டிவிட்டால் நீங்கள் அதை பற்றி பிடித்து கொண்டு நீங்கள் அதை வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஜெபம் செய்து தொடர்ந்து அதற்கு முயற்சி செய்தால் ஆண்டவர் அதற்கு முழுமையாக ஒரு வெற்றியை கொண்டு வர உதவி செய்வார். அதனால் நீங்கள் மூன்றாவது அதுக்கு எபிரேயர் 11:7 பார்த்தோமானால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நோவா பற்றி இப்போ பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்தும் தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுடனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கிரைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினுண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா பற்றி உங்களுக்கு தெரியும். நோவா பேழை செய்து கொண்டிருக்கும் போது மக்கள் அப்போ நம்ம இங்கே இருக்கும் இப்போ நடக்கும்போது பேழை செய்ய நிறைய பேர் வந்து பார்த்து சிரித்து கொண்டு போயிருப்பாங்க. எல்லோரும் நம்ம காரியங்கள் இருக்கும் எல்லாம் குடித்தும் வெறித்தும் மக்கள் பெண் கொண்டும் நிறைய அக்கிரமங்கள் நடந்து கொண்ட காலத்தில் நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பேழையை செய்யும் காரியத்தை ஆண்டவர் விசுவாசித்து அவன் ஜெபம் செய்து அந்த பேழை செய்யும் காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை வைத்து அதனுடைய நீளம் அகலம் அனைத்தையும் ஆண்டவர் அவருக்கு நோவாவுக்கு கற்றுக் கொடுத்து நோவா அந்த பேழையை செய்ய ஆரம்பித்து செய்து கொண்டிருந்து அதன் மூலமாக அந்த ஜலப்பிரயத்தில், அதாவது ஜலப்பிரயம் வந்து
எல்லோரையும் கொண்டு செல்லும் வரை ஜனங்கள் அதை உணராதிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நோவா ஒருவர் தான் உணர்ந்து ஆண்டவர் இப்படியாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார் என்று நோவா சொல்லியும் யாரும் கேட்கவில்லை. நோவா தன் பிழையை செய்து அதனுள்ளே ஆண்டவர் செய்ய வரவைத்த பிராணிகளுடனும் அந்த அவங்க குடும்பத்தையும் தான் ஒரு சுதந்திரவாளியாக அந்த பிரளயத்திலிருந்து தப்பி பிழைத்தார். இதிலிருந்து என்ன செய்கிறது? ஆண்டவரை விசுவாசித்து ஜெபம் செய்து ஆண்டவர் சொல்லும் கட்டளைக்கு இணங்கி அதை செயல்படுத்தினால் அந்த மனிதன் பிழைப்பான். இந்த நோவா என்ற ஒரு நீதிமான் அப்படித்தான் அந்த ஒரு ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் கொண்டு செல்லும் வரை உணராது இருந்தார்கள். அது போல நோவா அந்த காரியத்தில் வெற்றி பெற்றதுக்கு அவருடைய அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செயல்படுத்தி அதன் மூலம் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். அதே போல நாமும் நம்முடைய இந்த ஆண்டவர் என்ன செய்தி சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்காக ஜெபம் செய்து அதற்காக விசுவாசித்து அந்த காரியத்தை நாம் வெற்றி கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும். அதனால் நாம் நம்முடைய இப்பொழுதே நம்மும் இது கடைசி காலம். ஆண்டவர் சொல்லப்பட்ட பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா சம்பவங்களும் இப்போ சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது கொலை நோய் வந்தது, அதற்கடுத்தது பஞ்சம் வந்து கொண்டிருக்குது. அதுக்கடுத்தது நீங்கள் யுத்தங்களை செய்திகளையும் கேட்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இதையெல்லாம் இப்பொழுது இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது எடுத்துக்காக்கு, அதாவது நல்ல பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு வராது என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் இது கடைசி காலம். ஆண்டவர் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இனி காலம் செல்லாது. அதனால் நாம் மிக ஆயத்தமாக வேண்டும். இது இப்போ ஆண்டவர் வந்து எருசலேமில் திரும்ப வர வேண்டி இருக்கிறார். இது கடைசி காலம் என்பது அவருடைய வருகை சமீபமாக இருப்பதால் அவருடைய சுவிசேஷம் பூமி எங்கும் அவருடைய சுவிசேஷம் அவர் வருவதற்கு முன்பு சொல்லப்பட வேண்டும். அதனால் நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைகளை கொண்டு சொல்ல நம்ம முழு ஆயத்தப்பட வேண்டும். சுவிசேஷம் தெரியாத மக்களுக்கு அந்த பூமியின் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதனால் அதை அவர் வரப்போகிற ஆண்டவருக்காக நாம் இப்பொழுதே ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டவரை தியானித்து இதன் மூலமாக என்னுடைய மக்களுக்கு சொல்லப்பட்ட சில இந்த விஷயங்களை சொல்லி இதை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரேன், என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்தமாய் சோஸ்திரேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரேன். அவர் செய்த சகல உபாரையும் மறவாதே. ஆமென்.